என்னங்க, இந்த மனுஷங்கிட்டேருந்து எனக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும்னு அந்த மனுஷனை மலை போல் நம்பிட்டுருக்கீங்களா? சில மனுஷங்க நம்மளோட கூட இருப்பாங்க, இல்லாமல் கூட போவாங்கங்க. உதவி செய்வாங்க, இல்லை செய்யாமல் கூட போவாங்கங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க. அவர் சதா காலமும் நம்மளோட இருக்காருங்க. நம்மளோட தாயின் கருவில் உருவான நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காருல்ல. எப்படின்னு தெரியுங்களா? அன்றைக்கி உயிரோடு இருந்த பல பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லைங்க. நமக்கு இந்த நாள் வரைக்கும் ஜீவனை கொடுத்துருக்காருல்ல. அதுக்காகவே தேவன் நம்மளோடு இருக்காருன்னு நம்ம விசுவாசிக்கணுங்க. மனுஷனை மலை போல் நம்பக்கூடாதுங்க. அந்த மலையெல்லாம் ஒரு நாள் தகர்க்கப்பட்டு போயிருங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க. என்றென்றைக்கும் அசையாமல் இருக்காருங்க. தாவீது கூட சொல்கிறாருல, சங்கீதம் 121:1 என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற பர்வதத்தை நோக்கி பார்க்குறேன்னு. நமக்கு எப்பெல்லாம் தேவைகள் இருக்கோ தேவனை மட்டும்தாங்க நம்ம நோக்கி பார்க்கணும். அப்போ தாங்க அவங்க எந்த மனுஷனை கொண்டாச்சு நம்மளோட தேவைகளை சந்திப்பார், நம்மளோட கஷ்டங்கள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பாரு, நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாரு. நம்ம அந்த ஜெபம் முடிஞ்ச உடனேயே நமக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பாருங்க. நம்ம தேவனிடத்தில் நம்மளோட கண்ணீரெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம துக்கமுகமாக இருக்க மாட்டோங்க. நம்மள சந்தோஷமாகிடுவோம். நமக்கே தெரியாதுங்க. அது ஏதோ ஒரு தெய்வீக சமாதானம் நம்மளை நிரப்புங்க. என்ன வந்தாலும் தேவன் நம்மளோடு இருக்காருன்னு விசுவாசிங்க. கண்டிப்பாக இந்த நிலையும் மாறும், வாழ்க்கையும் மாறுங்க. நமக்கு எப்பயுமே உதவி செய்வாங்களே, இப்போ உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? மனுஷனால் நமக்கு எப்பயுமே உதவி செய்ய முடியாதுங்க. நம்மளோடு கூட நம்ம கடந்து போகிற பாடுகளில், அவமானங்களில், நிந்தனைகளில், கடன் பிரச்சனையில், வறுமையில், நம்மளோடு கூட நோயில் அவங்களால நம்மளோடு கூட வர முடியாதுங்க. கண்டிப்பாக தேவன் ஒருவரை தவிர யாராலையும் நம்மளை நேசிக்கவே முடியாதுங்க. ஏன்னு தெரியுங்களா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் தாவீது சொல்லியிருக்காருல்ல, சங்கீதம் 121:1. அது மாதிரி தாங்க நம்ம இருக்கணும். நமக்கு என்ன துன்பம் பாடு எது வந்தாலும் சரிங்க, நம்ம தேவனையே நோக்கி பார்க்கணுங்க. ஏன் தெரியுங்களா? அவர்கிட்ட இருந்து தாங்க உதவி வரும். எந்த மனுஷனை கொண்டாச்சு நமக்கு உதவி செய்வாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையவே அவரால் மாற்றி போட முடியுங்க. எப்பயுமே நம்ம சோகத்தில் அழுதுகிட்டு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கணுன்றது தேவனோட விருப்பம் இல்லைங்க. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருங்க. அதனால தான் சொல்கிறோம், தேவன் நம்மளோட விண்ணப்பங்களை அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டாருங்க. நம்ம செலுத்துகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவர் ஏற்றுக்குவாருங்க. தூபமான நறுமணமாக நமக்கு பதில் கொடுப்பாருங்க. நம்மளோட தேவைகளெல்லாம் சந்திப்பாருங்க. நம்மளோட பிரச்சனைகளெல்லாம் எடுத்து போடுவார். கடன் தொல்லையெல்லாம் நீக்கி போடுவாருங்க. நம்மளோட சூழ்நிலைகளெல்லாம் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்காருங்க. அப்படிப்பட்ட தேவனையே நோக்கி பாருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் மனுஷன் எப்பயுமே நம்மளோட இருக்க மாட்டாங்கங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் இல்லாமல் போயிடுவாங்கங்க. இப்போ கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிங்க. தேவன் நம்மளை நொந்துக்க மாட்டாருங்க. தேவன் நமக்கு உதவி செய்யத்தான் பார்ப்பாருங்க. தேவனுக்கு நம்ம என்ன பேசினாலும் என்ன விண்ணப்பம் வச்சாலும் அதை அவர் முடிஞ்ச அளவுக்கு அவர் அங்கீகரிக்கத்தாங்க பார்ப்பாரு. அதுக்கு பதில் கொடுக்கத்தாங்க பார்ப்பாரு. அவரிடத்துல போய் நம்ம சொற்ற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அவர் துருத்தியில் வச்சுருப்பாருங்க. அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அவர் பதில் கொடுப்பாருங்க. அவரால் எல்லாம் கொடுங்க. ஆமாம்.